திருச்சியில் நடந்த வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வரப்பட்ட 5 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வரும் 13ஆம் தேதி திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டசபை தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கிறது. பணப்பட்டுவாடாவை தடுக்க மாவட்டம் முழுவதும் தீவிர வாகன தணிக்கை நடத்தப்படுகிறது. திருச்சி கொள்ளிடம் சோதனைச் சாவடியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது பைக்கில் வந்த முசீர் முகமது என்பவரிடம் உரிய ஆவணங்கள் இன்றி 5 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தேர்தல் அலுவலர் மனோகரன் மற்றும் உதவி அலுவலர் காதர் மொய்தீன் ஆகியோரிடம் ஒப்படைத்தனர். கொள்ளிடம் செக் போஸ்ட் அருகில் வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்த பொழுது 2 வீலரில் வரப்பட்ட ஒரு சந்தேகத்துக்குமான வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்த பொழுது அதில் எந்தவித ஆதாரமும் இல்லாத ரூபாய் 5 லட்சம் இருந்தது. அதனால் தேர்தல் நன்னடத்தை விதிகளின்படி அந்த பணம் எதற்காக கொண்டு போவது என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பரிசோதனை செய்வதற்காக வட்டாட்சியர்களும் கொண்டு வரப்பட்டது. உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்காததால் நசீரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை அதிகாரிகள் மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைத்தனர்.